ஹலோ விஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக பேச போகிறது நெப்போலியன் மகன் கல்யாணம் தான். அதாவது நெப்போலியன் மகன் தனுஷோட கல்யாணம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் தன்னுடைய மகனுக்காக மாற்றியவர் தான் நெப்போலியன். தனுஷ் குணால் என்ற 2 மகன்கள் வந்திருக்காங்க. இதில் மூத்த மகன் தான் தனுஷ். நெப்போலியன் மகன் தனுஷுக்கு வயசு 25ஆவது. இப்போ தற்பொழுது அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுக்குண்டான நிச்சயத்துவம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுவும் வீடியோ கால் மூலயமாவே நெப்போலியன் குடும்பத்தில் அமெரிக்காவிலையும் அவங்க திருநெல்வேலி மாவட்டமும், நெப்போலியோட மருமகள் திருநெல்வேலி மாவட்டம். அந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றதும் சொல்லிருக்காங்க. சொல்லப்போனால் இது ஒரு காதல் திருமணம் தான் சொல்லணும். அதாவது தொடர்ந்து தனுஷ் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஒரு பொண்ணு பேசியிருந்ததாகவும், இதை நெப்போலியன் பார்த்து அவருடைய சந்தேகத்தை தீர்த்து கொண்டதாகவும், அதுக்கு பிறகுதான் திருமணத்தை நடத்த அவர் மும்மரமா எடுத்துட்டதாகவும் செய்தி வெளிப்படுது. இவருக்கு அலர்ஜி இருக்கிறதால விமானத்தில் வர முடியாது. அதாவது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. அதனால விமானத்தில் வராம கப்பலில் தான் அவருடைய திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதுக்குண்டான முதல் பத்திரிகை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வழங்கியிருக்காரு நெப்போலியன். சரி, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் முக்கிய ஒரு நடிகரா பலம் வந்தவர் தான் நெப்போலியன். 1963 திருச்சி மாவட்டத்தில் பிறந்த நெப்போலியன் 1997 புதுநெல்லு புதுநாத்து அப்படின்ற படத்துல அறிமுகமாறாரு. அவருடைய முதல் படமே பாரதிராஜா படம் அப்படின்றதால செம்ம ஹிட் கொடுக்குது. அடுத்த படம் அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி தருது. அதனால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகரா பேர் எடுத்திருக்கிறாரு. அது பிறகு சிவலபுரி பாண்டி, எட்டிப்பிட்டி ராசா அப்படின்னு அவர் மிகப்பெரிய ஒரு நடிகரா வளர்ந்தாரு. அவருடைய படம் எல்லாமே டாப்ல பீக்ல போயிட்டு இருந்த காலம் அது. அந்த இடத்துல தான் அவர் திருமணம் செய்தாரு. விஜயசுதா என்ற பொண்ணை பார்த்து அவர் திருமணம் செய்தாரு. இப்பதான் அவங்களும் 2 மகன் பிறகுறாங்க. இதுல மூத்த மகன் தனுஷ். 4 வயசு வரலையும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 வயசு கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. 4 வயசு வரலையும் நடக்கிறாரு, போறாரு, பேசுறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா 4 வயசுக்கு மேல நடக்கிறதுல ரொம்ப வித்தியாசம் தெரியுது. இப்பதான் மருத்துவத்தை ஆச்சிட்டு போறாரு நெப்போலியன். அப்ப மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சதசிதைவு நோய். இந்த நோய்க்கு மருத்துவமே கிடையாது. 10 வயசுக்கு மேல நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நெப்போலியன் இருந்ததாகவும், ஆனா 10 வயசுக்கு மேல உண்மையிலே கைகாலெல்லாம் செயல நடக்க முடியாம போனதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா 4 வயசுக்கு பிறகு அவர் என்ன நடக்குது தெரியல, அப்படியே படுத்தி எடுக்கிறாரு. இப்பதான் அதிர்ச்சி அடைஞ்ச நெப்போலியன் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தோண்டி பார்க்கறாரு. இதுக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நோய் ஏற்பட்டா மனிதனால கை கால கூட அசைக்க முடியாது, எழுந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது குறிப்பிட்ட காலம் வரலையும் இல்லை, இது வாழ்நாள் முழுவதும் இது நீடிக்கும். ஆனா இந்த நேரத்தில் தான் நெப்போலியன் அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருக்காரு. இப்போ மத்திய அமைச்சராக இருக்கிறதோன்னு இதனால அரசு பயணமா பல நாடுகளுக்கு சென்று இதுக்கு மருத்துவம் இருக்கான்னு தேடி பார்க்கிறாரு. ஆனா அமெரிக்கா முதல் கொண்டு எல்லா நாடுகள்லயும் இதுக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதிர்ச்சி அடைஞ்சிரு இந்தியாவுக்கு திரும்ப ஒரு இடத்த கேள்விப்படுறாரு. அதுதான் ஏன்முறை மருத்துவம். அதுக்கு பிறகு நெப்போலியன் திருநெல்வேலி பக்கத்துல ஏன்முறை மருத்துவம் ஒரு மருத்துவமனை இருக்கதா சொல்றாங்க. அங்க போய் மருத்துவம் பார்க்கறாரு. ஆனா அங்க பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் சின்னதா ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. அதாவது நகரக்கூடிய அளவுக்கு அவருடைய தன்னுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்யற அளவுக்கு அவர் வளராரு. இந்த நேரத்தில் தான் நெப்போலியன் அவர் முக்கிய முடிவு எடுக்கிறாரு. அதுதான் அமெரிக்கா பயணம். இங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்னன்னா, அந்த மருத்துவமனையிலேயே மிகப்பெரிய அளவில் அவர் விரிவுபடுத்தினாரு. அதாவது இது மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் அவர் மிகப்பெரிய அளவில் மருத்துவ செலவு பண்ணாரு, மருத்துவமனையை கட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்றாருன்னா, அவருடைய மகனுக்காக அமெரிக்கா புறப்படுறாரு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றாரு. ஐடி நிறுவனம் தொடங்குறாரு. ஐடி நிறுவனமும் படிப்படியா வளருது. அமெரிக்காவுக்கு போயிட்டு தன்னுடைய மகனுக்கு சிகிச்சை பார்க்கறாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. இந்த நேரத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அமெரிக்காவிலேயே கழிக்கிறதுக்கு திட்டம் போறாரு. இப்ப வாழ்க்கையை டோட்டலா மாத்திராரு. அதாவது எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு தன்னுடைய மொத்தத்தையும் மாத்துறாரு. ஐடி நிறுவனத்துல இப்போ 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3000 ஏக்கர் நிலவரப்புல விவசாயம், மாடுகள் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு அப்படின்னு அவருடைய மிகப்பெரிய ஒரு இயற்கை முறையில நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இது இவரை பெரிய ஒரு தொழிலதிபரை மாத்துச்சு. அது மட்டும் கிடையாது, பல ஹாலிவுட் படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி மிகப்பெரிய அளவுல மாறின இவருக்கு இவனுடைய மகனுக்காக தன்னுடைய மொத்தத்தையும் மாத்திருக்காரு நடிகர் நெப்போலியன். சரி, என்ன அந்த நோய், இதனால என்ன பாதிப்பு, ஏன் இவ்வளவு பெரிய விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சதை சிதைவு அப்படின்றது மனித இனத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நோய் தான் சொல்லணும். இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் வரலாம். அதாவது சொல்ல போனா பக்கத்து வீட்டுக்காரங்க வரலாம், உங்களுக்கு வரலாம், சொந்தக்காரங்களுக்கு வரலாம், அப்படின்னு யாருக்கு வேணாலும் வரலாம். எந்த ஒரு விதத்திலும் யாருமே சொல்லவே முடியாது. கிராமம் எடுத்துட்டா ஒரு ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது. இதே மாதிரி ஏஎஸ்டி, ஏடிஹெச்டி அப்படின்னு ஆட்டிசம் போன்ற இது எல்லாமே மனிதனை மிகவும் ஆட்படுத்திட்டு இருக்கு. சதை சிதைவுன்றது வாழ்க்கை நாள் முழுவதும் தன்னுடைய தசைகளை அசைக்க முடியாதுதான் இந்த தசை சிதைவு. அதாவது தன்னுடைய தசை இன்னைக்கு இந்த கையை அசைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உள்ள அந்த தசை நம்ம மூளை சொல்லுது, இந்த தசை அசையுது. அந்த தசை அசைறது ஃபுல்லாக செயலிழந்துடும். இதுதான் இதோட முக்கிய பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, நாட்கள் ஆக ஆக ஒவ்வொரு உறுப்பா செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் தனுஷ்க்கும் இதே பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு. அதாவது நாட்கள் ஆக அவருடைய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு தசையும் செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காக நெப்போலியன் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தையும் வச்சிருக்காரு. அதாவது அவருடைய உடம்புல என்னென்ன ஏற்படுது, இதே மாதிரி பல குழந்தைங்களுக்கு என்னென்ன நடக்குது, அதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனமே நடத்தி மிகப்பெரிய ஒரு புதுமையை நிகழ்த்திட்டு வர்றாரு நெப்போலியன். அதுவும் தன்னுடைய மகனால். அந்த நிறுவனத்துக்கெல்லாம் தலைமை வைப்பவர் யாருன்னா அவருடைய மகன் தனுஷ் தான். அந்த அளவுக்கு அவருடைய மகனுக்கு இன்னைக்கு அறிவுபூர்வமான நிறைய விஷயங்கள்
புரிதல் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. சரி, என்ன அந்த சதை சிதைவு எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வரையில் சொல்ல போனால் தசை சிதைவு முன்னேறி ஆயுட்காலம் குறையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள வாழ்றதே பெரிய ஒரு விஷயம். அதையும் தாண்டி தற்போது நெப்போலியன் மகன் தனுஷ் 25 வயசு வரையும் இருக்காரு. ஆனா இன்னும் பல ஆராய்ச்சிகள் வந்து அவரே பண்ணிட்டு இருக்காருன்னா பாத்தீங்க, மரபணுவால நமக்கு வந்து வரதுதான் தசை சிதைவு. முக்கியமா அந்த நோயால எலும்பு தசை பலவீனம் அடையும், தசை புரதங்கள்ல குறைபாடு ஏற்படும், நோய் தீவிரமடையும் போது தசை சிதைவுக்குள்ளாகும். முக்கியமா மரபியல் ரீதியான காரணங்கள் தான் இந்த நோய்க்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மரபணுனா என்ன? அதாவது நம்முடைய காலங்கள், அதாவது நமக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா முன்னோர்கள் இவங்க மூலமா கடத்திட்டு வரதான் இந்த மரபணு நோய். ஏன் இது வந்து ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணா ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆண்களுக்கு XY மரபணுவும் பெண்களுக்கு XX மரபணுவும் இருக்குது. இந்த மரபணுல தான் வந்து இப்ப நெருக்கத்துல கல்யாணம் பண்ணா 2 மரபணுவும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். 2 மரபணுவும் ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து வரது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மரபணு வந்து கடத்திட்டு வராங்கல்ல, அது மட்டும் கிடையாது, இப்ப ஏதாச்சியா வந்து இந்த மாதிரி மரபணு வந்து கடத்திட்டே வந்து வருவாங்க. இந்த பாதிப்பை பெற்றோர் இருவரும் பெற்றிருக்கும் பட்சத்துல அங்க ஏற்படுறதா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். இதனாலதான் இவங்க வந்து எல்லாருமே சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க, திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. ஆனாலும் இந்த கடத்துல வந்து திடீர்னு வந்து நகர்ந்துராது. இப்படி வந்து மரபணு வந்து நகர்த்திட்டு வரும்போது திடீர்னு வந்து உருவாகி இந்த மாதிரி மாறுறதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனையா வந்து மாறுறது. ரெண்டாவது, இது சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் எந்த ஒரு விதத்திலையும் இதுக்கு வந்து மருத்துவம் கண்டுபிடிக்கவே இல்லை. அதாவது இயன்முறை மருத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது எக்ஸசைஸ் போன்ற இந்த இயன்முறை மருத்துவம் தான் வந்து தற்போதைக்கு வந்து இது ஒரு தீர்வு. அது முடிஞ்ச அளவு, அதாவது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் முடிஞ்ச அளவு நடக்கிறதுக்கு உண்டான பல செயல்களை வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அறிவியல்ல. ஆனா முற்றிலும் சரிப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து முடியாது அப்படின்ற மாதிரி மருத்துவர் வந்து சொல்றாங்க. இதுக்கிடையில் தான் மருத்துவர் காந்தராஜ் என்பவர் யூடியூப் வலையத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, நெப்போலியனை ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துறாங்க, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா, அவரால் வந்து ரொம்ப நாள் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வியை முன் வச்சிருக்காரு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு பேராபத்து, அதாவது ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறார் நெப்போலியன் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லியிருந்தாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த சதைசிதைவு உள்ளவங்க வந்து இந்த சதைசிதைவு உள்ளவங்க 25 வயசுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, எப்படி இவங்க குழந்தை பிறப்பாங்க, எப்படி இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பலவிதமான கேள்விகளை வந்து ஒரு மருத்துவர் வந்து அடிக்கிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லிருக்காரு. ஆனா நெப்போலியன் வந்து சாதாரணமா இந்த விஷயத்தை பண்ண மாட்டாரு. ஏன்னா பல கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு சொந்தக்காரர் தான் நெப்போலியன். அது மட்டும் கிடையாது, பல விதமா யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினவர் தான் இந்த நெப்போலியன். இப்ப இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த கல்யாணத்தை பண்ணணும், இந்த திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சவருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து யோசிச்சிருப்பாரு. இது யோசிக்காம இது பண்ணவே மாட்டாரு. இன்னைக்கு இவர் வந்து வெளியில வந்து பிரபலமா இருக்கிறதால எல்லா மக்களுக்கும் தெரியுது. இதுவே பிரபலம் இல்லாம எத்தனையோ ஆயிரம் இந்த மாதிரி நோய்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து வேற வழியே கிடையாது. சில விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டு தான் வந்து இருப்பாங்க. எந்த ஒரு விடிய காலம் பிறக்காம தான் வந்து வாழ்ந்தவங்க காலத்தை வந்து கழிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து சாதனை எல்லாம் புரிஞ்சிருக்காங்க. ஸ்டீவன் ஹாக்கிங் இவர் வந்து சாதாரணமா வைக்காம மூளையை வந்து ஃபுல்லா எந்த அளவுக்கு செயல்முறைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செயல்முறைப்படுத்துறாரு. எல்லாமே யார் முக்கிய காரணம்னா நெப்போலியன் தான். இன்னைக்கு உள்ள உலகத்துல என்ன இப்படியே நவீனமா மாறிட்டு இருக்கு, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நெப்போலியன் தன்னுடைய மகன் வந்து வாழணும், தன்னுடைய மகன் வந்து சந்தோஷம் வாழணும் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு வாழ்றாரு. சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துட்டு வாழ்றாரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மனிதன் யாருன்னா அது நெப்போலியன் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.